சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடக்குவாதம் நோயாளிகளின் ஆழமான மூளை தூண்டல் பிரச்சினைகளை சரிசெய்ய ஒரு மேம்பட்ட சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டது. தொடக்க விழாவில் ரேலா மருத்துவமனையின் தலைவர் முகமது ரேலா தலைமையில் கௌரவ விருந்தினராக சத்யானந்த யோகா சென்டரின் நிறுவனர் சன்னியாசி சிவா, தாம்பரம் காவல்துறை துணை ஆணையர் பவன்குமார், ரெட்டி IPS மற்றும் விஜய் டிவி பிரபலம் நகைச்சுவை நடிகரான புகழ் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இயக்க திறன்கள் மற்றும் மூளை நரம்பியல் நிலைகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் நிவாரணம் அளிக்கிற யோகா ஆசன அமர்வில் சுமார் 100 நோயாளிகளும் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் பங்கேற்றனர். ஆண்டுதோறும் ஏப்ரல் 11ஆம் தேதியன்று அனுசரிக்கப்படும் உலக பார்க்கின்சன்ஸ் தினம் என்ற நிகழ்வையொட்டி பார்க்கின்சன்ஸ் மற்றும் இயக்க கோளாறுகள் கொண்ட நோயாளிகளுக்கு மருத்துவ நிபுணர்களுடன் இலவச கலந்தாலோசனை திட்டத்தை 2024 ஏப்ரல் 30ஆம் தேதி வரை வழங்குவதையும் தனியார் மருத்துவமனை அறிவித்திருக்கிறது. நடக்குவாதம் நோயை முழுமையாக குணமாக்குவதற்கு மருந்துகளோ சிகிச்சை வழிமுறைகளோ இல்லை என்ற போதிலும் அந்நோயாளிகளுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய மருந்துகளும் அறுவை சிகிச்சைகளும் இருக்கின்றன. தரப்படும் மருந்துகள் நோயாளிகளுக்கு எதிர்பார்க்கும் பலனை வழங்க இயலாத போது DBS சாதனங்களை உள்வைக்கும் செயல்பாடு வழக்கமாக பரிந்துரைக்கப்படுகிறது. DBS என்பது மூளைக்கான ஒரு பேஸ்மேக்கர் சாதனம் போன்றது. பேஸ்மேக்கர்கள் மின்சார சிக்னல்களை இதயத்திற்கு அனுப்புகிற போது DBS மூளைக்கு சிக்னல்களை அனுப்புகிறது. பின்பு பேட்டியளித்த விஜய் டிவி பிரபலம் புகழ், இந்த நடக்குவாதம் நோய் வயதானவர்களை தாக்கும் என்பதால் பிள்ளைகள் பெற்றோர்களை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும், அஜாக்கிரதையாக விடக்கூடாது என்று அறிவுரை கூறினார். நடக்குவாதம் நோய்க்காக பயன்படுத்தப்படும் DBS சாதனம் 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை உள்ளதால் இதனை பாமர மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதால் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கவனம் செலுத்தி இந்தியாவில் DBS சாதனத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூடிய சீக்கிரம் நடக்கும். ஸோ இப்போ இருக்கிறவங்களாம் நீங்கள் இது பண்ணலாம். இப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் போகிறோம். இப்போ நம்ம அப்பா அம்மா காப்பாற்றோம்னா நீங்கள் இப்போலேருந்து அவங்களுக்கு ஒரு 60 வயசுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் வருதுன்றாங்க. இப்போ நம்ம இருக்கிறப்ப நம்ம ஒரு 25-30 வயசு இருக்குது பசங்க, அவங்களாம் ஒரு அப்பா அம்மாக்குன்னு ஒரு விஷயம் அங்கே எடுத்து வைக்கணும் இல்லையா? அவங்க நம்ம பிள்ளைங்க சாப்பிடணும் கொள்ளணும், நமக்கு ஒரு டெய்லி ஒரு 100 ரூபாய் 200 ரூபா கொடுத்தாங்க இல்லையா? நீங்கள் அப்பா அம்மாக்காக நீங்கள் சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு சேவிங்ஸில் போட்டு வைங்க. ஒரு விஷயம் நமக்கு அவங்களுக்கு வர்றப்போ அதை எடுத்து அவங்களுக்கு செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாருமே அதானே ஆசைப்படுவாங்க. அதை தவிர்த்து இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். சார் சொன்னார் இல்லையா, அன்பு. உண்மையிலே நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாங்க உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வேலை செய்யும். நீங்கள் சோர்வடைஞ்சு இதுக்கப்புறம் நம்மளால முடியாது, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படி நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் உடம்பு என்னதான் ஆரோக்கியமாக நல்லா இருந்தாலுமே நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்கன்னா அது எங்கேருந்து வேலை செய்ய போகுது? அவ்வளோதான், டவுன் ஆகி அப்படியே கிடக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் போயிட்டா இருக்கணும். நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு, இன்னொன்று அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைங்க, கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கும். சூப்பர் ஐயா. அதுதான் சார் சொன்னாருங்களா, கவர்மெண்ட் இதுக்கு ஒரு எடுத்து இதை நம்ம இந்தியாவில் செய்ய முடிஞ்சு அந்த மிஷின்லாம் தயாரிக்கப்பட்டதுன்னா அதுக்குண்டான காஸ்ட்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் இதெல்லாம் வரும். இப்போ அதை எடுத்திருக்காங்க, இது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அவங்களால நடக்கவே முடியாது அப்படின்னு உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது ஃபியூச்சர்ல இன்னுமே அவங்களுக்கு நமக்கு நல்லது செய்யறதுக்காக அது வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம செயல்படுறோம். ஐயா, இல்லைங்க, நான் வீட்டில் கோரிக்கை வச்சாலே என்ன கேட்க மாட்டாங்க. இப்போ அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சு கண்டிப்பா நம்ம அரசாங்கம் நமக்காக செய்வாங்கன்ற நம்பிக்கையில் தான் இத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லது நடக்கும். கண்டிப்பா பண்ணுவாங்க. என்ன உதவி வேணும்? சூப்பர். கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவாங்க, நீங்களும் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டீங்களா? நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை கண்டிப்பா எல்லாருமே கொடுப்போம். அதுதான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கு. அதுதான் நீங்க அன்பா இருக்கீங்களா, பக்கத்துல என்னால ஒரு 10 ரூபா, ஆனா ஒரு 10 ரூபா கொடுனா எனக்கு அது ஸ்ட்ரென்த் இருந்தா 10 ரூபா கொடுப்பேன். நான் 100 ரூபா சம்பாதிக்கணும், அதுல 10 ரூபா கொடுக்கறதுனால என்னால குறைஞ்சு போறது கிடையாது. ஓகேங்களா? நீ 10 ரூபா சம்பாரிச்சிட்டு ஐயா எனக்கு ஒரு 10 ரூபா கொடுனா அதை என்னால கொடுக்க முடியாது இல்லையா? நான் 10 ரூபா சம்பாதிக்க ஐயா அதுல 1 ரூபா கூட நான் கொடுப்பேன் கண்டிப்பா. ஸோ அது எல்லாருமே பண்ணுவீங்க. ஸோ அந்த அன்பு தான். கண்டிப்பாங்க. சூப்பரிங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த சென்னையில ஒரு 100 ரூபாயோட தான் வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். சாப்பாடு கஷ்டம், ஒருவேளை சாப்பாடு கஷ்டம் தான். இன்னையோட நான் 97வது நாள் சாப்பாடு போறேன் டெய்லி 50 பேருக்கு என் ஆஃபீஸ் கீழே. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் போட்டுட்டு தான் இருக்கேன் சாப்பாடு டெய்லி 50 பேருக்கு சாப்பாடு. விஜயகாந்த் சார் என்னைக்கு இது பண்ணாரு அவரோட இதில் போய் நான் சொல்லிட்டு வந்தேன். இன்னையோட 97வது நாள் நான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் உதவி பண்ணலைன்னு சொல்லலை.
பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகே. சாப்பாடுங்க சொல்றீங்களா? இல்ல கண்டிப்பா. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் பண்ணுவேன். இன்னும் அந்த 50, 100 ஆகலாம். கண்டிப்பா பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. கடவுள் நல்லபடியா வச்சார்னா கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேங்க் யூ.